திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரான KPK ஜெயக்குமார் 2 நாட்களுக்கு முன்பாக காணவில்லை என கூறப்பட்ட நிலையில் வீட்டின் அருகே உள்ள தோட்டத்தில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். கடந்த வியாழனன்று இரவு 7:45 மணிக்கு வீட்டில் இருந்து சென்ற KPK ஜெயக்குமார் தனசிங் வீடு திரும்பவில்லை என அவரது மகன் போலீசில் புகார் அளித்திருந்த நிலையில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் எக்ஸ் தள பதிவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் விடுத்துள்ள பதிவில், காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த காங்கிரஸ் கட்சியின் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. கடந்த ஏப்ரல் 30 அன்றே மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக திரு ஜெயக்குமார் அவர்கள் புகார் அளித்திருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக நாங்குநேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன், காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் திரு தங்கபாலு உள்ளிட்டவர்கள் பெயர்களை அந்த புகார் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனாலும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவரின் புகாருக்கே திமுக ஆட்சியில் இதுதான் நிலைமை என்றால் சாமானிய பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு குறித்த கேள்வி பலமாக எழுகிறது. உடனடியாக மறைந்த காங்கிரஸ் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் புகாரில் குறிப்பிட்டுள்ள அனைவரிடமும் விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.